Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி கள விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாத நிலையிலும் ஆம்புலன்ஸில் தேர்வு எழுதிய மாணவரை பற்றி நமக்கு தெரியும். மாணவர் சமய ரித்திக் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், தற்போது மாணவன் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறார், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜெபாஸ்டின். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அருகே இருக்கக்கூடிய மோர்பண்ணை மீனவ கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் சமய ரித்தீஷ். இவர் விபத்து ஏற்பட்டு பொதுத் தேர்வு நடக்கக்கூடிய நேரத்தில் விபத்து ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் வீல் சேர் உதவியுடன் தேர்வு எழுதினார். அவர் தற்பொழுது தேர்ச்சி பெற்றுள்ளார். ஒட்டுமொத்தமாக 600 மதிப்பெண்ணுக்கு 565 மதிப்பெண் பெற்று நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றுள்ளார். இவர் உயர் சிகிச்சைக்காக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் நேரடியாக கேட்போம். தம்பி வணக்கம், பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குது. விபத்தை தாண்டி இன்னைக்கு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு? எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. மொத்தம் எத்தனை மதிப்பெண் எடுத்தீங்க? என்னென்ன சப்ஜெக்ட் லெவல் எடுத்திருக்கீங்க? தமிழில் 95, இங்கிலீஷில் 86, ஃபிசிக்ஸில் 94, கெமிஸ்ட்ரியில் 98, பயாலஜியில் 93, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 99. ஒட்டுமொத்தமாக 600 மதிப்பெண்ணுக்கு 565 வாங்கியிருக்கீங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு? நீட்டு தேர்வு ஏன் எழுதலை? நீட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஏன் எழுதலை? நீட்டுக்கு இங்கே இந்த ட்ரீட்மெண்ட் லேட் ஆனதுனால எழுத முடியல, அவ்வளோ. உங்களுக்கு உதவி செஞ்ச அப்பா அம்மா, பள்ளி மாணவர்கள், நிர்வாகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கப்பா? இந்த நேரத்தில் வீல் சேரில் கொண்டு போய் உங்களுக்கு உதவி பண்ணாங்க. எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே உதவி பண்ணாங்க. அவங்களுக்குலாம் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி தேர்வுக்கு தயாரானீங்க அந்த டைம்? தேர்வில் அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வருவாங்க போவாங்க, படிக்கிற கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்படியும் படித்து எழுதுறேன். அதை மீறி படிச்சிருக்கீங்க. தடையை மீறி படித்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க. எதிர்காலத்தில் என்ன ஆகிறதுக்கு உங்களோட இலக்குப்பா? மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாச்சும் ஒன்று போகணும், அவ்வளோ. மற்றபடி இது மெடிக்கல் ஃபீல்டில் கிடச்சா போகும். அவங்க அப்பா அம்மா நம்ம இருக்க அவர்கிட்ட கேட்போம். அம்மா வணக்கம்மா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? கிட்டத்தட்ட 600 மதிப்பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 565 மார்க் எடுத்து ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எம்ஏவே இந்த அளவுக்கு வந்தது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்ன சொல்கிறாங்கம்மா டாக்டர்? என்ன சொல்கிறாங்க? இன்னொரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மகிழ்ச்சியா? என் பிள்ளை மார்க் எடுத்து பிரச்சனை அம்மா இந்த காலில் அதே போதில்லை. ஏன்னா சர்ஜரி பண்ணி என் மோனுக்கு கால் நடந்தால் போது நல்லபடியாக நடந்தால் போதும். நிச்சயமாக நேரடியாக கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட விபத்து ஏற்பட்டு விபத்தை மீறி தேர்வு எழுதி கிட்டத்தட்ட 600 மதிப்பெண்ணுக்கு 565 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். அவர் மருத்துவத்துறையில் சார்ந்து எதிர்காலத்தில் படிக்க வேண்டும் என்பது அவரது விருப்பமாக உள்ளது. நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.